உங்கள் வீட்டு குட்டீஸ் எந்த சாப்பாடும் சரியாக சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி சத்தான சாப்பாடு செஞ்சு கொடுங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 2 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் இந்த வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கேரட் பீன்ஸை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வச்சு நல்லா இதை வதக்குங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கிறதுனால சீக்கிரமாக வதங்கி நல்லா வெந்து வந்துடும். வெந்து வந்த உடனே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், 1 சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனைலாம் நல்லா போனதுக்கப்புறமா இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக சாப்பாடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான சுவையான சத்தான சாப்பாடு தயாராகிடும். குழந்தைங்க சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொஞ்சமாக கொடுத்தாலும் நம்ம ஆரோக்கியமாக கொடுக்கலாம்.